திமுகவுலேருந்து வந்து திமுகவுல இணைஞ்சிட்டாரு அன்வர் ராஜா அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இத வந்து நான் கடந்த 4 1/2 வருடத்துக்கு முன்னாடி நான் அதிமுகல வந்து அவர் வந்து மாநில செயலாளரா இருந்தாரு சிறுபான்மை பிரிவுல. நான் மாநில இணை செயலாளரா இருந்தேன். அப்பவே வந்து நான் சொன்னேன், எடப்பாடி வந்து இஸ்லாமியர்களுக்கு துரோகம் செய்றாரு. கண்ணியமிக்க காகிதம் இல்லத்தினுடைய நினைவு நாளுக்கும், பிறந்த நாளுக்கும் அவர் வந்தது கிடையாது. அவர் சார்பா வேற யாராவது ரெப்ரசன்டேட்டிவ் அனுப்புவாரு. ஆனா, அன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவரா இருந்த மரியாதைக்குரிய இப்போதைய முதல்வர் வந்து வந்தாரு. கொரோனா டைம்லயே வந்தாரு. அதனால இஸ்லாமியர்களுக்கு மரியாதை இல்லாத ஒரு மாபெரும் கட்சியா இந்த கட்சி இருக்கு. ஏன்னா, என்னைக்கு வந்து இந்த கட்சிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து தொடங்குனாரோ, அன்னைக்கே வந்து இஸ்லாமியர்கள்லாம் ஒன்று கூடி இந்த கட்சியில அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் புரட்சி தலைவி அம்மா வந்து இஸ்லாமியர்களுக்கு எந்த அளவுக்கு மரியாதை குடுக்கணுமோ, அந்த அளவுக்கு மரியாதை குடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் எடப்பாடி வந்தவுடனே, அவரு தன்னை வந்து ஒரு பிஜேபியினுடைய மறுபிம்பமா காட்டணும்னு விரும்பி, இஸ்லாமியர்கள் எல்லாரையும் ஒழிக்கணும்னு ஒரு திட்டத்தோட அந்த கட்சிய நகர்த்துனாரு.